Hi friends, welcome to Sparks Academy. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிசைன் ஆஃப் bearings. முதல்ல bearing அப்படினா என்னன்னு பார்க்கலாம். bearing அப்படின்றது என்னன்னா இப்போ ஜெனரலா ஒரு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படினா அது ஷார்ட்டா இருக்க பட்சத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ரொம்ப லெங்தியான ஷாஃப்ட்டா ரொம்ப லாங்கான ஷாஃப்ட்டா இருக்கு அப்படினா அது பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான மெஷின் மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணனும் அப்படினா நமக்கு bearings யூஸ் பண்றோம். சோ ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் இருக்கு. சோ அது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இது பெண்ட் ஆகிறத தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இடையில வந்து ஒரு பியரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பியரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட்டை சப்போர்ட் பண்ணுது, அதே சமயத்தில் இதனுடைய ரொட்டேஷனல் மூமெண்ட்டையும் அலோவ் பண்ணுது. ரொட்டேஷன் இந்த மூமெண்ட் ரொட்டேஷனாக இருக்கலாம் அல்லது ரெசிப்ரோக்கல் மோஷனாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பியரிங் அப்படின்னு சொல்லலாம். பியரிங்கை வந்து நம்ம அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்சியலாக இருந்ததுனா விச் மீன்ஸ் இந்த ஷாஃப்ட்டுக்கு ஆக்சியலாக இருந்துச்சு அப்படின்னா ஷாஃப்டினுடைய ஆக்சிஸுக்கு பேரலாக இருந்துச்சு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா த்ரஸ்ட் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து ரேடியலாக, ஸோ இதுக்கு ரேடியலாக அந்த ஷாஃப்ட்டுக்கு ரேடியலாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது சர்க்கம்ஃபரன்ஷியலி லோடட், அதுதான் நம்ம ரேடியல் அப்படின்னு சொல்கிறோம். த்ரஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷாஃப்ட்டுக்கு பேரலாக லோடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா த்ரஸ்ட் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் இதனுடைய கான்டாக்டை வச்சு, ஸோ இந்த பியரிங்கினுடைய சர்ஃபேஸுக்கும் இந்த ஷாஃப்டினுடைய சர்ஃபேஸுக்கு இடையில் கான்டாக்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கான்டாக்டை வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் கான்டாக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதுவே அந்த இடத்துல பால்ஸ் ஆல் ரோலர்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் கான்டாக்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் கான்டாக்ட் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரோலிங் கான்டாக்ட் பியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் பியரிங்ஸ், ரோலர் பியரிங்ஸ் அது எல்லாமே வரும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா இதில் வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பியரிங், இது வந்து ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பியரிங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஷாஃப்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜேர்னல் பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஷாஃப்ட்டுக்குள்ளே இந்த பியரிங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஷாஃப்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்ஸாக பிரிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் பியரிங்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் என்னென்ன ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபில்ம் பியரிங், தின் ஃபில்ம் பியரிங், திக் ஃபில்ம் பியரிங், அப்புறம் எக்ஸ்டர்னலி ப்ரெஷரைஸ்ட் பியரிங், இந்த மாதிரி 4 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியரிங்கினுடைய சர்ஃபேஸ் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடியது இது ஷாஃப்ட். ஓகேவா, ஸோ இது ஷாஃப்ட்டு, இது வந்து பியரிங். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லூப்ரிகண்ட் எதுக்குன்னா ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ அந்த லூப்ரிகண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஜீரோ ஃபில்ம் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எதுவும் லூப்ரிகண்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து வித்தவுட் லூப்ரிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து ஜீரோ ஃபில்ம் பியரிங். ஸோ ஜென்ரலாக இதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஷாஃப்ட்டுக்கும் இந்த பியரிங்குமான கான்டாக்ட் இருக்கும். ஸோ ரெண்டும் டச் ஆகும், மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் இருக்கும். ஸோ இதுவே லைட்டாக ஒரு தின் ஃபில்ம் ஆஃப் லூப்ரிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தின் ஃபில்ம் பியரிங் சொல்கிறோம் அல்லது பவுண்டரி லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வந்து பார்ஷியலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திக் ஃபில்ம் பியரிங், அதாவது ஹைட்ரோடைனமிக் பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப்ரிகண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதனுடைய திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டுக்கும் இந்த பியரிங்க்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த கான்டாக்ட் அப்படின்றது வந்து ஜென்ரலாக இருக்காது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா திக் ஃபில்ம் பேரிங் சொல்கிறோம். ஸோ இந்த பேரிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் ஜேர்னல், இன்னொன்று வந்து பார்ஷியல் ஜேர்னல். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல் ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. விச் மீன்ஸ் இந்த ஷாஃப்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பேரிங் வந்து 360 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபுல் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து ஷாஃப்ட் இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்டைன் ஆங்கிளுக்கு மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து பார்ஷியல் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பார்ஷியலாக தான் இந்த ஜேர்னல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 120 டிகிரி தீட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிட்டட் ஜேர்னல் பேரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப்ரிகேஷன் வச்சு. அடுத்தது எக்ஸ்டர்னலி ப்ரெஷரைஸ்டு பேரிங் அப்படின்றது என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய லூப்ரிகெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பம்ப் ஆர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி லூப்ரிகெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹைலி ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம அதுங்க உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்டர்னலி ப்ரெஷரைஸ்டு பேரிங் சொல்கிறோம். அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பியரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பொசிஷன், அதாவது பியரிங் வந்து நம்ம ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பியரிங்குள்ளே இருக்கக்கூடிய ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து டச் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இது வந்து இல்லாமல் ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது ஓகே ஸ்டாட்டிக் பொசிஷனில் இந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த பியரிங் வந்து இதில் வந்து கிளைம் ஆகி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, ஸோ அந்த சைடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து நல்ல ஸ்பீடாக ஹை ஸ்பீடில் சுற்றுறப்ப உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் வந்து ஹை ஸ்பீடில் சுற்றும். ஸோ அப்படின்றப்ப இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வெட்ஜ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த பியரிங் எந்த சைடு மூவ் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஹை ஸ்பீடில். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதனுடைய பொசிஷன் வந்து ஒரு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸ்டாட்டிக்கில் இந்த மாதிரி கீழே வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும். இதே ஹை ஸ்பீட் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஓ, இது ஓ டேஷ். இது ஓன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பியரிங்கினுடைய சென்டர் பாயிண்ட். இந்த ஓ டேஷ் அப்படின்றது இந்த ஷாஃப்ட் அல்லது ஜேர்னலினுடைய சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ஜேர்னலினுடைய டயாமீட்டர் வந்து ஸ்மால் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த பேரிங்கினுடைய டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த கேபிட்டல் டிக்கும் ஸ்மால் டிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? விச் மீன்ஸ் இந்த இடையில இருக்கக்கூடிய கேப், இந்த கேப் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயாமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டி மைனஸ் டி. ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டயாமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியல் கிளியரன்ஸ் அப்படின்னு வந்தால் அதாவது இந்த பீரிங்கினுடைய ரேடியஸ்க்கும் இந்த ஷாஃப்டினுடைய ரேடியஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம C1 எடுத்துக்கிட்டோன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து டயாமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் ரேஷியோ. டயாமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம CR அப்படின்னு சொல்லலாம். இந்த CR அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கும் அண்ட் அதனோட கிளியரன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டயாமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த D/C அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பியரிங்கினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த ஷாஃப்டினுடைய சென்டர் பாயிண்ட் ஜேர்னலினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இட் மீன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எசன்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எசன்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C/2 மைனஸ் H0. இந்த C/2ன்றது ஒன்றும் இல்லை, இந்த ரேடியஸ் அதாவது விச் மீன்ஸ் ரேடியல் கிளியரன்ஸ் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா C/2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் எசன்ட்ரிசிட்டி. விச் மீன்ஸ் என்னென்னா இங்கே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து லைன் ஆஃப் சென்டர். ஸோ இந்த லைன் ஆஃப் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு E வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் ரேடியஸ் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் அதாவது விச் மீன்ஸ் நம்ம இந்த
எசன்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா இந்த H0 அப்படின்றது என்னென்னா இந்த திக்னஸ், which மீன்ஸ் இந்த லூப்ரிகண்ட்டினுடைய திக்னஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா H0ன்னு சொல்கிறோம். அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எசன்ட்ரிசிட்டி. ஸோ E ஈக்குவல் டு C/2 மைனஸ் H0. ஓகே. ஸோ அதுக்கடுத்து எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ அப்படின்றது என்னென்னா எசன்ட்ரிசிட்டிக்கும் அண்ட் ரேடியல் கிளியரன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ E ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E/C1 அப்படின்னு சொல்லலாம், அல்லது E/C/2 அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஈக்கான ஃபார்முலா அதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசன்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 1 - 2H0 டிவைடட் பை C. ஸோ இந்த ஃபார்முலா வரும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் ஆங்கிளில் வந்து இது இந்த என்ன ஆங்கிளில் வந்து இந்த ஷாஃப்ட் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ H ஈக்குவல் டு C/2 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இதுலேருந்து தீட்டாவுடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெக்கி பிரதர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மெக்கி பிரதர் ரிலேஷன். ஸோ mu equal to 33 divided by 10 power 8 into Zn by P into D by C plus K. ஸோ இதுதான் அந்த ரிலேஷன். ஸோ இதில் மியூன்றது வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், Z அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி, அதாவது அப்சல்யூட் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். Nன்றது வந்து ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட். அதுக்கப்புறம் P அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர். ஸோ இதுக்கு என்னென்னா ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோடு டிவைடட் பை ஏரியா L இன்ட்டு D அப்படின்னு சொல்லலாம். இந்த L இன்ட்டு D அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஷாஃப்ட்டு, இது வந்து பியரிங். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லெங்த் ஆஃப் த பியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷாஃப்டினுடைய டயாமீட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து D. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த ஏரியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரெஷருக்கான ஃபார்முலா. அண்டு Dன்றது நமக்கு தெரியும், Dன்றது வந்து டயா ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே. Cன்றது கிளியரன்ஸ், டயமெட்ரிக்கல் கிளியரன்ஸ். அண்டு Kன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Kனுடைய வேல்யூ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 0.002. எப்போ அப்படின்னா இந்த L/D ரேஷியோ. ஓகே. இந்த L/D ரேஷியோன்றது Lன்றது லெங்த் ஆஃப் த ஜேர்னல் அண்ட் Dன்றது டயமீட்டர் ஆஃப் த ஜேர்னல், அல்லது டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 0.75லேருந்து 2.8 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இந்த Kனுடைய வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 0.002 இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெட்ராஃப் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மியூ ஈக்குவல் டு Z 2π² இன்ட்டு Zn by P இன்ட்டு D by C ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ராஃப் ஈக்குவேஷன். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோமர்ஃபீல்டு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த 2π² இல்லாமல் இந்த டேர்ம் மட்டும் நம்ம என்ன சொல்கிறோன்னா சோமர்ஃபீல்டு நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஓகே. ஸோ அதே போல் இந்த Zn by P அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம.
ஸோ இந்த bearing characteristic number and the friction coefficient. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தின் ஃபில்ம், இது வந்து திக் ஃபில்ம். அதாவது லூப்ரிகண்ட் வந்து தின் ஃபில்மாக இருந்ததுன்னா ஸோ அந்த கர்வ் எப்படி இருக்கும், திக் ஃபில்மாக இருந்தால் இப்படி இருக்கும். ஓகே, இந்த திக் ஃபில்ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து விஸ்காசிட்டி என்ன ஆகும்னா குறையும். ஓகேவா, விஸ்காசிட்டி குறைஞ்சிது அப்படின்னா இந்த மியூனுடைய வேல்யூ வந்து அதுவும் குறையும். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து திரும்பவும் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செல்ஃப் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் பியரிங் சஸ்டெயின் ஏ ரேடியல் லோட் 3672 நியூட்டன். இந்த டயா ஆஃப் த பியரிங் இஸ் 60 mm அண்ட் இட்ஸ் லெங்த் இஸ் 90 mm கொடுத்துருக்காங்க. டயமெட்ரிக் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாஃப்ட் ரொட்டேட்ஸ் அட் 450 RPM. இஃப் ஆயில் விஸ்காசிட்டி இஸ் 0.06 kg/m², மீட்டர் செகண்ட். த வேல்யூ ஆஃப் சோமர்ஃபீல்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த சோமர்ஃபீல்டு நம்பர் இம்பார்ட்டன்ட், அது கேட்பாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோடு கொடுத்துருக்காங்க. லோடுனுடைய வேல்யூ 3672 நியூட்டன். அதுக்கப்புறம் டயா டி கொடுத்துருக்காங்க 60 mm. லெங்க்த்து கொடுத்துருக்காங்க எல் வந்து 90 mm. அதுக்கடுத்து டயமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.1 mm. அதுக்கப்புறம் ஷாஃப்ட் வந்து 450 RPM ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ ஆயில் விஸ்காசிட்டியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 0.06 kg/m² கொடுத்துருக்காங்க. சோமர்ஃபீல்டு நம்பர் கேட்டிருக்காங்க. சோமர்ஃபீல்டு நம்பருக்கான ஃபார்முலா என்ன, = என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா Z10/P × D/C². ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோமர்ஃபீல்டு நம்பர்னுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து டேரெக்டாக வந்துடும். பட் P அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு நமக்கு ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரெஷர் = என்ன ஃபார்முலானா W/L × D. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ Z வந்து பார்த்திங்கன்னா 0.06 × N வந்து பார்த்திங்கன்னா 450 RPM. P வந்து பார்த்திங்கன்னா W/L × D. W வந்து 3672 / L வந்து பார்த்திங்கன்னா 90 mm அண்ட் D வந்து 60 mm. ஸோ இன்ட்டு D வந்து பார்த்திங்கன்னா 60 அண்ட் டயமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் வந்து 0.1 mm. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.3 × 10⁶. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோமர்ஃபீல்டு நம்பருக்கான வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 80 mm லாங் அதனுடைய ஜேர்னல் பியரிங்கோடைய லெங்க்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லோடு வந்து 2800 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. அதனுடைய டயா வந்து பார்த்திங்கன்னா 50 mm அண்ட் அது டயமெட்ரிக் கிளியரன்ஸ் 0.1 mm கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட்னுடைய ஸ்பீடு 2000 RPM கொடுத்துருக்காங்க. விஸ்காசிட்டி வந்து 0.021 kg/m² கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக வேல்யூ ஆஃப் த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா ஃபார்முலா போடுவோம்னா மெக்கி பிரதர் ரிலேஷன், அதுதான் நம்ம போடுவோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எழுதலாம். ஸோ லெங்க்த் வந்து பார்த்திங்கன்னா 80 mm. அதுக்கப்புறம் வந்து லோடு வந்து பார்த்திங்கன்னா 2800 நியூட்டன். அதுக்கப்புறம் டயா வந்து 50 mm. அதுக்கடுத்து டயமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் வந்து 0.1 mm. அதுக்கப்புறம் ஷாஃப்ட் ஸ்பீடு வந்து 2000 RPM அண்ட் விஸ்காசிட்டி Z என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.021 kg/m². ஸோ வேல்யூ ஆஃப் த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மியூக்கான ஃபார்முலா மியூ =
33 divided by 10 power 8 into Z10 by P into D by C into plus K. ஸோ இந்த கேவனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்பைடி ரேஷியோ பார்க்கணும். எல்பைடி ரேஷியோ என்ன வரும்? எல் வந்து 80, டி வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ அப்போ இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ ஆல்மோஸ்ட் இது என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 1.6 அரௌண்ட் 1.6 வருதா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேவனோட வேல்யூ வந்து 0.002. ஓகே. ஸோ மற்ற வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரெஷர் வந்து W/L into D. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி P நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ μ = 33 divided by 10 power 8 into Z வந்து 0.021 into ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2000 RPM. P வந்து பார்த்திங்கன்னா W என்ன 2800 divided by L வந்து 80 into D வந்து 50 into D வந்து பார்த்திங்கன்னா 50, C வந்து 0.1. ஸோ ப்ளஸ் K வந்து 0.002. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0119. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து பியரிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னொரு இதில் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரோலிங் கான்டாக்ட் பியரிங் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.